ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அயர்லாண்டுக்கு வந்துட்டு டைட்டானிக் கப்பல் பார்க்காம இருக்கலாமாங்க. அதனால் இன்றைக்கி வந்து டைட்டானிக் கப்பலை பார்க்குறதுக்காக தாங்க கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து ஓப்பன் ஆஃப் பஸ்ஸில் தாங்க டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் புக் பண்ணலாம், நேரே போயும் டிக்கெட் எடுக்கலாம். அந்த பஸ்ஸுக்குன்னு குறிப்பிட்ட பஸ் ஸ்டாப் இருக்குங்க. அங்கே போய் நம்ம வந்து ஏறிக்கிடணும். அவங்க வந்து ஒரு இயர்ஃபோன் தருவாங்க. அதை வந்து நம்ம சீட்டில் உள்ள இதில் வந்து கனெக்ட் பண்ணிட்டாக்கி அந்த இடத்த பற்றி அங்கே வர பில்டிங்ஸ் பற்றிலாம் அது வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். சில பஸ்ஸில் வந்து இயர்ஃபோன் தரமாட்டாங்க. அவங்களே மைக் வச்சு பேசிக்கிட்டே வருவாங்க. அந்தந்த இடத்த பற்றி சொல்லிக்கிட்டே வருவாங்க. அதனால் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம கையில் ஒரு மேப்பும் தந்துடுவாங்க. அதில் வந்து என்னென்ன ஸ்டாப்லாம் இருக்குதுன்னு போட்டிருக்கோம். அதில் வந்து நம்பர் போட்டு வச்சுருக்கோம். நம்ம வந்து ஏதாவது ஸ்டாப்பில் இறங்கன்னா நம்ம சீட்டில் வந்து ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். அதை அமைக்கிட்டோன்னா அந்த ஸ்டாப்பில் வந்து நம்மளை இறக்கி விட்ருவாங்க. நம்ம வந்து இறங்கி சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அரை மணி நேரத்துக்கு ஒருக்க அந்த பஸ் வந்து இருக்கும். அதனால் அந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து நம்ம ஏறிட்டோன்னா திருப்பி அடுத்த வேறு இடத்துக்கு நம்ம போயிடலாம். அயர்லாண்டில் வந்து வால் பெயிண்டிங் வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க. அதனால் எந்த வால் பார்த்தாலும் நல்லா அழகழகாக வரைஞ்சி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த பஸ்ஸில் பேசிக்கிட்டு வரவங்க வந்து சொன்னாங்க, இங்கே வந்து ஒவ்வொரு தெருவுக்கும் நிறைய வந்து ஃப்ளாக் இருக்கும். அதில் வந்து இந்தியா ஃப்ளாக் கூட இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நானும் தேடி தேடி பார்த்தேங்க. என் கண்ணில் இந்தியா ஃப்ளாக் மாட்டவே இல்லை. நீங்கள் வந்து இந்தியா ஃப்ளாக் கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே வந்து ஃபஸ்ட் ஸ்டாப் வந்துட்டு இது வந்து ஒரு ஆர்ட் கேலரிங்க. அயர்லாண்டில் உள்ள ஃபேமஸான பெயிண்டிங்ஸ்லாம் அங்கே வச்சுருப்பாங்களாம். இந்த ஸ்டாப்பில் வந்து இறங்குறவங்கலாம் இறங்குனாங்க. அதிலேருந்து பார்த்துட்டு ஏறினவங்களும் ஏறினாங்க. இந்த ஆர்ட் கேலரி வந்து எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்களேன். வால் எவ்வளோ நிலத்துக்கு போய்கிட்டே இருக்குன்னு. இதில் உள்ள பெயிண்டிங்லாம் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு ஒருக்கா மாற்றி மாற்றி பண்ணுவாங்களாங்க. நாங்கள் வந்து இந்த ஸ்டாப்பில் இறங்கலைங்க. ஃபஸ்ட்டு வந்து டைட்டானிக் கப்பலை பார்த்துட்டு அப்புறம் டைம் இருந்தால் இந்த இடத்துக்கு வந்து பார்க்க வரலான்னு நினச்சிட்டோம். இதில் வந்து பஸ்ஸில் ஒருக்கா நீங்கள் டிக்கெட் எடுத்தீங்கன்னா ஒரு நாள் பூரா நல்லா சுற்றலாங்க. ஏதாவது டூர் போகும்போது இப்படி ஓப்பன் பஸ்ஸில் வந்து ஒரு குரூப்பாக போனோன்னு வைங்களாம், செம்ம ஜாலியாக இருக்குங்க. ஆனால் என்ன ஒன்று, மழை வராமல் இருக்கணும். நாங்கள் போன அன்றைக்கி வந்து வெதர் ரிப்போர்ட்டில் மழைன்னு தான் போட்டிருந்து நாங்களும் கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் போனோம். ஆனால் எங்களுக்கு என்னவோ லக் இருந்துச்சு, அன்றைக்கி மழையே வரல. டூர் போகும்போது ஓப்பன் பஸ்ஸில் ஜாலியாக நிறைய ஃபேமிலியோடு போகிறது உங்களுக்கு பிடிக்குமா, இல்லைனா தனியாக உங்கள் ஃபேமிலியோடு மட்டும்தான் போகிறது உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அயர்லாண்டில் உள்ள அழகழகான பில்டிங்ஸ், அப்புறம் ரொம்ப பழமையான சர்ச்செலாம் பார்த்துக்கிட்டே வந்ததில் டைம் போனதே தெரியல. டைட்டானிக் கப்பலுக்குள்ளே ஸ்டாப் வந்து வந்துட்டுங்க. இந்த ஹார்பரில் தான் டைட்டானிக் கப்பலை வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இப்போ ஸ்டாப்பில் வந்து கீழே இறங்கி போகணும். கீழே இறங்கி போயிட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து காட்டுறேன் எல்லாத்தையும். பெல்ஃபாஸ்ட்டுக்கு வர டூரிஸ்ட் நிறைய பேர் வந்து இந்த டைட்டானிக் கப்பலை பார்க்கறதுக்காக தான் வருவாங்க. அதனால் இந்த ஸ்டாப்பில் பஸ்ஸே காலி ஆகிட்டுங்க. எல்லோரும் இறங்கிட்டாங்க. இறங்கி பார்த்தா ஒரு பெரிய பில்டிங் இருந்துச்சுங்க. அதுக்கு முன்னுக்கு வந்து டைட்டானிக்னு எழுதி வச்சுருந்தாங்க. அதில் அந்த ஒவ்வொரு லெட்டர்லையும் கேப் இருந்துச்சு. நம்ம அந்த லெட்டருக்கு கீழே நின்று வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்களும் அதே மாதிரி நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோம். எனக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே அங்கே உள்ள மியூசியத்துக்கு உள்ளே வந்து வந்தாச்சு. இதில் வந்து ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம வந்து உள்ளே சுற்றி பார்க்கறதுக்கு போனோம். அதில் வந்து கீழே வந்து ஒரு கடையும் இருந்துச்சு. நீங்கள் ஓப்பன் ஆஃப் பஸ்ஸில் வந்து டிக்கெட் எடுத்தீங்கன்னா அதில் வந்து சில நேரம் டைட்டானிக் மியூசியத்துக்கு வந்து டிஸ்கவுண்ட் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து முதல்ல பார்க்கல, டிக்கெட் எடுத்த பிறகு தான் அதை பார்த்தோம். அதனால் எங்களுக்கு வந்து வேஸ்ட்டாக போச்சு. நாங்கள் வந்து டிக்கெட் எடுக்க டைமில் அப்படியே அந்த கடையை வந்து கொஞ்சம் ரவுண்ட் அடித்து சுற்றி பார்த்துடலாம், என்னதெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலான்னு உள்ளே போனேன். எல்லாமே டைட்டானிக் கப்பல் ரிலேட்டடாகவே இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து எந்த நாட்டுக்கு போனாலும் அங்கே உள்ள ஃபேமஸான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து ஷோகேஸில் வைக்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு கடை பூரா சுற்றி பார்த்துட்டு அப்புறம் எது நல்லாயிருக்கோ அதை வாங்கலான்னு சொல்லி கடையை வந்து ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு இருந்தோம். டைட்டானிக் கப்பலை வந்து நிறைய அழகழகாக பெயிண்டிங் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒவ்வொன்றையும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் இருந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்புறம் இனி மியூசியத்தை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம். வாங்க வாங்க, டைட்டானிக் மியூசியத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சுற்றி பார்க்கலாம். உள்ளே போனோன்னே பார்த்தா ஸ்க்ரீனில் வந்து நிறைய டிஸ்பிளே வந்து ஓடிட்டு இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா டைட்டானிக் கப்பல் வந்து எந்த வருஷம் கட்டினாங்களோ அந்த வருஷத்தில் பெல்ஃபாஸ்ட் எப்படி இருந்துச்சோ அதை வந்து அப்படியே டிஸ்பிளே மாதிரி வந்துட்டு இருந்துச்சுங்க. அந்த காலத்தில் உள்ள தெரு, வீடு எல்லாம் அப்படியே வந்துட்டு இருந்துச்சு. நம்மளுக்கு ஏதோ டைம் மிஷினில் வந்து அதே வருஷத்துக்குள்ளே போய் அதிலே வாழ்ந்தது மாதிரியே ஃபீலிங் இருந்துச்சு. அந்த அளவுக்கு அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பொதுவாகவே மியூசியம்னா நிறைய பேருக்கு பிடிக்காது, ரொம்ப போர் அடிக்கும்னு சொல்லிட்டு போன ஸ்பீட்லேயே திரும்பி வந்துடுவாங்க. ஆனால் இந்த மியூசியம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுங்க. வாலில் வந்து டிஸ்பிளேலாம் போய்ட்டுருந்ததுனால ஏதோ படம் பார்த்தது மாதிரி அப்படியே பார்த்துட்டே வரும்போது நம்மளுக்கு வந்து டைம் போனதே தெரியல. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. நடந்து போயிட்டே இருக்கும்போது பக்கத்தில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய பேர் அதில் காதை வச்சு ஒட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. என்னடா ஒட்டு கேட்குறாங்கன்னு பக்கத்தில் போய் பார்த்தா
ஒவ்வொரு ரூம் பக்கத்துலேயும் ஒரு சின்ன பட்டன் மாதிரி வச்சுருக்காங்கங்க. நம்ம வந்து அந்த பட்டனை அமுத்துனா அந்த ரூமில் உள்ள லைட் வந்து உடனே எரியுது. அந்த உள்ளே வந்து ஆட்கள் இருக்கிறது மாதிரி இருக்குது. அவங்க என்னெல்லாம் பேசுகிறாங்களோ அது வந்து நம்மளுக்கு காதை நம்ம வச்சு கேட்டோம்னா நம்மளுக்கு கேட்குது. நல்ல ஜாலியாக இருந்துச்சுங்க. ஒவ்வொரு ரூம் லைட்டையாக ஆன் பண்ணி பண்ணி கேட்டுட்டு இருந்தோம். நிறைய இந்தியன்ஸ்லாம் சுற்றி பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. அதனால் அவங்கள்ட்டலாம் பேசிட்டு நீங்கள் எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்தாங்க, நாங்கள் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்தாரோன்னு மாறி மாறி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோங்க. கூட்டம் வந்து கொஞ்சம் நிறைய தாங்க இருந்துச்சு. அதனால் நாங்கள் எங்கே கூட்டம் இல்லையோ அந்தந்த இடத்துக்கு அப்படி அப்படி போய் பார்த்துட்டு இருந்தோம். டைட்டானிக் கப்பலில் வந்து வேலை செய்தவங்களோட ஃபோட்டோ, அவங்க வந்து கப்பலில் என்னென்ன வேலைலாம் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்துங்க. ஒருத்தரோட கதை வந்து ரொம்ப பாவமாக இருந்துச்சு. அவருக்கு வந்து அன்றைக்கி கப்பலில் டியூட்டி கிடையாதான். இன்னொருத்தருக்கு வந்து ஒய்ஃபுக்கு டெலிவரின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்க, நான் உங்களுக்கு பதிலாக வேலைக்கு போகிறேன்னு சொல்லி மாற்றி வேலைக்கு வந்திருக்காருங்க. வந்து ஹெல்ப் பண்ண போய் அவர் வந்து டைட்டானிக் கப்பலில் இறந்து போயிட்டார். பார்க்கறதுக்கே சோகமாக இருந்துச்சு. மியூசியத்துக்குள்ளே வந்து சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு டைம் போனதே தெரியலங்க. ஆனால் வெளியே வெயிட் பண்ணுறவங்க தான் உள்ளே இவ்வளோ நேரம் என்ன செய்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு மேப்பு மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அதில் நல்லா அழகாக லைட்லாம் எரிஞ்சு அந்தந்த இடத்த பற்றி மெசேஜ்லாம் அழகாக வந்துட்டு இருந்து. ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னா அந்த மியூசியம் வந்து ரொம்ப பிடிக்குங்க. கண்டிப்பாக போய் பாருங்கள். ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ளே எலும்பு கூடு மாதிரி ஏதோ இருந்துச்சு. என்னடா டைனோசர் எலும்பு கூடு தான் வச்சுருக்காங்க போலன்னு பக்கத்தில் போய் பார்த்தா டைட்டானிக் கப்பல் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கெட்டும்போது இப்படி தாங்க பண்ணியிருக்காங்க. அது எப்படியெல்லாம் கெட்டுனாங்கங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. பக்கத்துலேயே அந்த காலத்தில் உள்ள பெல்ஃபாஸ்ட் அந்த ஹார்பரையும் வச்சுருந்தாங்க. டைட்டானிக் கப்பலுக்குள்ளே வந்து ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் அப்படி ரூம் வந்து பிரித்து பிரித்து வச்சுருந்துருக்காங்க. ஒவ்வொரு ரூமுக்கும் சாப்பாடு வந்து பரிமாறதெல்லாம் வித்தியாசமான பிளேட்டில் பரிமாறியிருக்காங்க. அந்த திங்ஸ்லாம் அதில் வந்து டிஸ்பிளேக்கு அழகாக வச்சுருந்தாங்க. பெல்ஃபாஸ்ட் வந்து அந்த காலத்தில் இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்குங்க. அவங்க என்னதெல்லாம் இம்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு புக்கு மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த புக்கு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அதை பரட்டி பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. நல்ல படம்லாம் போட்டு அழகாக வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் வாசித்து பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு பெரிய கேட் இருந்துச்சு. என்னடான்னு வந்து பார்த்தா இது வந்து ஷிப்யார்டுக்கு உள்ளே போகக்கூடிய கேட்டாங்க. ஒவ்வொரு நாளும் 1000க்கு மேலே உள்ள ஆட்கள் வந்து இந்த கேட்டை வந்து தாண்டி உள்ளே போவாங்களாம். அப்போ அந்த ஷிப்பு கெட்டுறதுக்கு எவ்வளோ பேர் வேலை பார்த்துருக்காங்கன்னு பாருங்கள். பழைய காலத்தில் வந்து ஆட்கள் எப்படிலாம் இருந்தாங்க, என்னென்ன திங்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரூம் வந்து ஷிப்பில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மெசேஜ் அனுப்பக்கூடிய இடம். அங்கே வந்து பனிப்பாறை வந்த உடனே டைட்டானிக் கப்பல்லேருந்து மெசேஜ் அனுப்புனாங்கல்ல, அந்த மெசேஜ் என்னதுலான்னு அதில் வந்து டிஸ்பிளேயில் வந்துட்டு இருந்துச்சு. நம்மளும் அந்த கம்பியை வந்து அசைச்சு நம்மளும் வந்து டைப் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து அந்த காலத்தில் உள்ள டைப் ரைட்டிங் மாதிரி இருந்துச்சு. நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து டைட்டானிக் கப்பலுக்குள்ளே டிக்கெட்டுங்க. இது வந்து எந்த இடத்துலேருந்து கப்பல் கிளம்பி எந்த இடத்துக்கு போகிறது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. லிவர்பூல்லேருந்து நியூயார்க் போகிறது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதில் வந்து ஒரு ஸ்டாம்ப்பு மாதிரி இருந்துச்சு. அது வந்து டிக்கெட்டில் அப்படி தான் ஸ்டாம்ப் பண்ணி கொடுப்பாங்களாம். ஒரு இடத்துல வந்து சின்ன பிள்ளைங்களுக்குள்ள கேம்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கே வந்த எல்லா பெரிய ஆட்களும் சின்ன பிள்ளைகளாக மாறி ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்களும் அதில் விளையாடிட்டு அப்புறம் வந்து ஒரு இடத்துல வந்து ஷிப்யார்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அதை வந்து சுற்றி பார்த்துட்டு அது முடிகிற இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ரைடு இருக்கும். அந்த ரைடில் போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஷிப்யார்டு வந்து நல்லா சுற்றி பார்த்துட்டு அந்த ரைடு வந்து எங்கே இருக்குதுன்னு தேடிட்டு இருந்தோம். இந்த இடத்துல இருந்து தான் ரைடு வந்து ஆரம்பிக்கி. நாங்கள் வந்து லைனில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நிறைய பேர் லைனில் நின்னாங்க. ஜெயண்ட் வீலில் போகிறதுனா எனக்கு கொஞ்சம் பயங்க, தலை சுற்றின மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ஜெயண்ட் வீலில் போகிறது பிடிக்குமான்னு சொல்லுங்கள். லைனில் நின்று ஒரு வழியாக எங்களுக்குள்ளே ரவுண்டு வந்துட்டுங்க. அதில் வந்து ஏறி உட்காந்தாச்சு. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக்குங்கிறது மாதிரி கொஞ்சம் ஏறும்போது பயமாக தாங்க இருந்துச்சு. ஆனால் பயந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லை, நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு. உள்ளே ஏறினோன்னா கலர் கலராக லைட்லாம் போட்டு ஏதோ திருநாள் கூட்டத்துக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நல்லா ஜாலியாக இருந்துச்சுங்க. பட்டிக்காட்டா முட்டாய் கடையை வேடிக்கை பார்த்தது மாதிரி நல்லா ஜாலியாக எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அங்கே வந்து ஷிப்யார்டில் என்னெல்லாம் பண்ணுவாங்கங்கிறத வந்து அழகாக எல்லாமே இதில் வந்து ஸ்க்ரீனில் தாங்க டிஸ்பிளே ஆகிட்டே இருந்துச்சு. அதனால நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து வாசிச்சிட்டே இருந்தால் ரொம்ப போர் அடிக்கும். இப்படி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்ல டைம் பாஸ் ஆச்சு. ரைடு வந்து கொஞ்சம் நேரம் தாங்க இருந்துச்சு. ஆனால் அந்த 70 மூவிலாம் பார்க்கும்போது நம்ம வந்து அந்த இடத்துக்கு போனது மாதிரியே ஃபீலிங் இருக்கும்ல, அதே மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அதை வந்து பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. டைட்டானிக் கப்பல் வந்து 1911 வருஷம் மே 31 தாங்க கிளம்பியிருக்கு. அது வந்து கிளம்புன டைம் எல்லாத்தையும் அந்த கிளாக்கில் அப்படியே வச்சுருந்தாங்க. அது வந்து லான்ச் பண்ண அன்னைக்கு வந்து டிக்கெட்டுலாம் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க எல்லாத்தையும் அதில் வந்து எழுதி வச்சுருந்தாங்க. இது தாங்க அந்த டிக்கெட்டு. அதை வந்து ஃப்ரேம் பண்ணி அந்த டிக்கெட்டையும் வச்சுருந்தாங்க. அவங்க வந்து கப்பல் கிளம்பும்போது வெதர் ரிப்போர்ட்லாம் சூப்பராக தாங்க இருந்திருக்கு.
டைட்டானிக் மியூசியத்துக்குள்ளே இருந்து பார்க்கும்போது தெரிஞ்ச பெல்ஃபாஸ்ட் ஹார்பர் வியூ இதாங்க. இங்கே தாங்க டைட்டானிக் கப்பல் ஃபுல்லாக கட்டியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஹார்பர். இதையெல்லாம் பார்த்துட்டு போகும்போது வந்து ஒரு இடத்துல டைட்டானிக் கப்பல் மாதிரியே பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய லைட்டிங்லாம் போட்டு ஒரு கண்ணாடி ஃப்ரேம்குள்ளே வந்து வச்சுருந்தாங்க. இதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பயங்கர லைனுங்க. இதில் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து கப்பலுக்குள்ளே ரூம்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பண்ணி வச்சுருக்காங்க. அதை வந்து பார்க்குறதுக்காக இப்போ போகிறோம். இந்த கப்பலில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் அப்படிலாம் பிரித்து வச்சுருந்துருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் கிளாஸ்க்குள்ளே ரூம். இந்த ரூம்குள்ளே வந்து நம்ம பெய் பார்க்க முடியாது. அவங்க வந்து ரூம் மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம வந்து கண்ணாடிக்கு வெளியே நின்று பார்த்து ஃபோட்டோஸ் எதுவும் எடுக்கணும்னா வீடியோஸ்லாம் எடுத்துடலாம். உள்ளே வந்து பெய் பார்க்க முடியாது. அதே மாதிரி செகண்ட் கிளாஸ் ரூம், தேர்ட் கிளாஸ் ரூம் எல்லாம் வச்சுருந்தாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு கிளாஸுக்கும் வந்து சாப்பாடு கொடுக்குற பிளேட் எல்லாம் வித்தியாசமாக வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் கிளாஸ்க்கு வந்து வேறு மாதிரி பிளேட்டு, செகண்ட் கிளாஸ்க்கு அப்படி அப்படி வித்தியாசமாக வச்சுருந்துருக்காங்க. அது எல்லாத்தையும் டிஸ்பிளேயில் வந்து வச்சுருந்தாங்க. டைட்டானிக் கப்பலில் வந்து ட்ராவல் பண்ணுற எல்லாத்துக்கும் அந்த ட்ராவல் டைம் பூரா கப்பலில் தானே சாப்பாடு கொடுப்பாங்க. அதனால் எந்தெந்த அளவில் சாப்பாடெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்கங்கிறதையும் டிஸ்பிளேயில் வந்துட்டு இருந்துங்க. எந்தெந்த பிளேட்டில் வந்து சாப்பாடு கொடுத்தாங்க ஃபஸ்ட் கிளாஸ்க்கு, செகண்ட் கிளாஸ்க்குங்கிறதையும் அதில் வந்து டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. சிலர் வந்து பழைய காலத்து சாமான்லாம் தூர போடாமல் ஞாபகார்த்தமாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் யார் வீட்டிலலாம் இதே மாதிரி பழைய காலத்து சூட்கேஸ் இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இடத்துல வந்து நிறைய பெஞ்சு மாதிரி போட்டிருந்தாங்க. அதில் வந்து நம்மளை உட்கார சொன்னாங்க. நம்ம உட்காந்தா என்ன ஆகும்னா, நம்ம கப்பலில் வந்து டெக்லலாம் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஃபீலிங் இருக்குமோ, கடலில் போகிறது மாதிரியே இருக்கும்ல, அதே மாதிரியே ஃபீலிங் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது என்னென்னா, அவங்க வந்து அந்த பனிப்பாறையை பார்த்த உடனே கடைசி நேரத்தில் வந்து அவங்க வந்து நிறைய மெசேஜ்லாம் அனுப்பியிருப்பாங்கள்ல. நம்ம வந்து ஆபத்தில் இருக்கோம், அப்படி கப்பல் வந்து மூழ்க போகுது, அந்த மெசேஜெல்லாம் அதில் வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருந்துச்சு. இது வந்து அந்த கப்பலில் போய் இறந்தவங்களோட ஃபோட்டோஸ், அவங்க டீட்டெயில்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய பேர்லாம் பார்க்கும்போது பாவமாக இருந்துச்சு. இப்போ நம்ம மியூசியத்தோட கடைசி இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே வந்து ஒரு பெரிய போர்டு மாதிரி வச்சு அதில் வந்து டைட்டானிக் கப்பலில் எத்தனை பேர் போனாங்க, அதில் எத்தனை பேர் உயிர் பொழைச்சி வந்தாங்க, எத்தனை பேர் செத்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வச்சுருந்தாங்கங்க. உயிர் பொழைச்சி வந்தவங்ககிட்ட வந்து ரொம்ப நேரம் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்களாம். இது வந்து அந்த கப்பலில் இருந்த லைஃப் ஜாக்கெட் எல்லாத்தையும் போட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து எந்த மியூசியத்துக்கு போயிட்டு வெளியே வரும்போதும் இந்த வார்த்தையை வந்து வாசிச்சிருக்க மாட்டீங்க. நெவர் அகெயின்னு எழுதி வச்சுருந்தாங்க. அந்த 2 வார்த்தைக்கு பின்னாடி எத்தனை பேரோட சோக கதை வந்து ஒளிஞ்சிருக்கு. அதை நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. படியிலேருந்து கீழே இறங்கி வரும்போது என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, சீலிங்கிலேருந்து டைட்டானிக் கப்பலை வந்து கெட்டி தொங்க விட்டுருந்தாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு நல்ல அழகாக லைட் வந்து நல்லா எரியது மாதிரி இருக்கும். அப்புறம் அது வந்து கடலில் மூழ்கிறத அப்படியே காட்டுறது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக லைட் வந்து ஆஃப் ஆகி ஃபுல்லாக இருட்டாயிரும். கடலில் மூழ்கின மாதிரி அப்படியே சிம்பாலிக்காக போட்டிருந்தாங்க. இந்த மியூசியத்துக்கு வெளியே வந்து டைட்டானிக் கப்பல் மாதிரியே மாடல் வந்து செய்து வச்சுருப்பாங்க. இந்த மியூசியத்துக்கு டிக்கெட் எடுத்தவங்க மட்டும்தான் அந்த கப்பலுக்குள்ளே வந்து போய் பார்க்க முடியும். மற்றவங்க வந்து போக முடியாது. ஏன்னா அந்த டிக்கெட்டை வந்து செக் பண்ணி தான் உள்ளே விடுவாங்க. நாங்கள் வந்து இப்போ அதை பார்க்குறதுக்காக தான் வெளியே போயிட்டுருக்கோம். இதுதான் அந்த மாடல் டைட்டானிக் கப்பல். இதுக்குள்ளே போனவுடனே அவங்க வந்து ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம வந்து எல்லா இடத்துக்குமே போய் சுற்றி பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட் கிளாஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம செகண்ட் கிளாஸ்க்கு போகிறோம். இப்போ வந்து நம்ம நிறைய கப்பல்லலாம் போயிருப்போம். ஆனால் இது வந்து பழைய காலத்தில் உள்ள கப்பல் மாடலில், அதனால் நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. நார்தன் அயர்லாண்டுக்கு நாங்கள் மெயினாக வந்ததே டைட்டானிக் கப்பலை பார்க்குறதுக்கு தான். இது வந்து யூகே விசா வச்சுருக்கவங்களுக்கு விசா எடுக்க வேண்டிய தேவையும் இருக்காது. ட்ராவல் டைமும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து செக்இன் லக்கேஜ் இல்லாமல் கேபின் லக்கேஜ் மட்டும் கொண்டு வந்தீங்கன்னா டிக்கெட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இங்கிலாண்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஃபுல் அயர்லாண்டு பார்க்கணுன்னா நீங்கள் வந்து விசா எடுத்துகிட்டு தான் வரணும். நார்தன் அயர்லாண்ட் மட்டும் பார்க்குறதா இருந்தால் விசா வந்து தேவைப்படாது. நீங்கள் இங்கிலாண்டில் இருந்தால் கண்டிப்பாக ஒரு தடவை இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. நீங்கள் யாரெல்லாம் அயர்லாண்டில் இருக்கீங்க, டைட்டானிக் கப்பலை பார்த்துருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். கப்பலில் வந்து 2 ஃப்ளோர் பார்த்தாச்சு. இப்போ வந்து 3வது ஃப்ளோர் பார்க்குறதுக்காக போகிறோம். அங்கே வந்து பஸ்ஸில் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. நல்ல ஜாலியாக இருந்துச்சு. அந்த ஆட்களுக்கு வந்து ட்ரெஸ் மாற்றி மாற்றி வச்சு மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணலாம். கொஞ்சம் நேரம் அதில் விளையாடிட்டு இருந்தோம். எங்களுக்கு வந்து ஓப்பன் ஆஃப் பஸ்ஸுக்கு வந்து டைம் ஆகிட்டு, மியூசியம் பார்த்ததுலேயே ரொம்ப நேரம் ஆகிட்டு, அதனால் ஃபாஸ்ட்டாக கப்பல் வந்து பார்த்துட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு இந்த கப்பலில் வந்து நம்ம மேலே வர போய் பார்க்கலாம். அதனால் இப்போ வந்து மேல் ஃப்ளோருக்கு தான் போகிறோம். மேலே வந்து இடம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் எல்லா பக்கமும் சுற்றி போய் நின்று அயர்லாண்டு வியூ பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் போயிருந்த டைம் வந்து கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு.
அயர்லாந்து டூர் விளாக் வந்து இதோட முடியுது. நெக்ஸ்ட் வந்து அமெரிக்கா டூர் விளாக் தான் ஆரம்பிக்க போகுது. உங்களுக்கு வந்து அமெரிக்கா டூர் விளாக் பார்க்கணுன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான அமெரிக்கா டூர் விளாக்ல மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.